அப்பளமாக நொறுங்கி போன சசிகலா மகிழ்ச்சியில் எடப்பாடி, அதிர்ச்சியில் சசிகலா தரப்பினர். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே குறுகிய கால பொதுச்செயலராக இருந்தவர் தான் சசிகலா அம்மையார். அந்த நேரத்திலே அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடலாம். அதாவது அதிமுகவிலே ஜெயலலிதா அம்மையார் எப்படி இருந்தார்களோ அதற்கு அடுத்து சின்னம்மா என்ற வார்த்தையோடு அனைவரையும் நம் காலிலே விழ வைத்து விடலாம். நாம் அதிமுகவுடைய தலைமையாக இருந்து நம்முடைய குடும்ப கட்சியாக அதிமுகவை மன்னார்குடி குடும்பத்துடைய குடும்ப கட்சியாக மாற்றி விடலாம் என சசிகலா அம்மையார் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் சசிகலா அம்மையாரும் தினகரனும் செய்த ஒரே ஒரு தவறு என்ன அப்படின்னா, ஓபிஎஸ்ஐ முதல்வர் பதவியிலிருந்து இறக்கியதுதான் தவறு. அதற்கு எதிராகத்தான் ஓபிஎஸ் தர்மயுத்தம் ஆரம்பித்தார். தர்மயுத்தம் என்பது யாருக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது? அதாவது சசிகலாவிற்கும் டிடி தினகரனுக்கும் எதிராக ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நேரத்திலே சசிகலா அம்மையாரும் சிறைச்சாலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதை பயன்படுத்திய ஓபிஎஸ் அதிமுகவிலே இணைந்து எடப்பாடி பழனிசாமியுடன் சேர்ந்து, அதாவது சசிகலாவையும் டிடிவியும் நீக்கியே ஆக வேண்டும் என்ற ஒற்றை காலில் நின்று இருவரையும் நீக்கிவிட்டார் அப்படின்னே கூட சொல்லும். அது சசிகலா அம்மையாருக்கு தெரிந்ததன் காரணமாகத்தான் இறுதி வரைக்கும் தனிப்பட்ட முறையிலே ஓபிஎஸ் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்த கிடையாது. ஓபிஎஸ் எங்கள் கட்சிக்காரர் தான் என சொன்னாலுமே தனிப்பட்ட முறையிலே ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லாமல் இருந்து கொண்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் திமுகவின் பக்கம் தாவி விட்டார். சசிகலா அம்மையார் புதிதாக ஒரு கட்சியிலே இணைந்து விட்டார். திவாகரன் உருவாக்கிய அந்த கட்சியிலே இணைத்துக் கொண்டு தென்னந்தோப்பு சின்னத்திலே 2026 சட்டமன்றத்திலே போட்டியிட இருக்கிறார். அதாவது 2026 சட்டமன்றத்திலே திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி நானாகத்தான் இருப்பேன், அதிமுகவை வெற்றி பெற வைப்பேன் என வார்த்தைகள் எல்லாம் பேசி சசிகலா அம்மையார் தற்சமயம் தனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடன் நமது ராமதாஸ் கூட்டணியும் வைத்திருக்கிறார். அதாவது அன்புமணி ராமதாஸ், அதேபோல ராமதாஸ் கிடையே நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நம்ம அனைவருக்கும் தெரியும். தற்சமயம் ராமதாஸ் அவர்களுடன் கூட்டணி என்பது வைக்கக்கூடிய, அதாவது சசிகலாவுடன் கூட்டணி என்பது ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரை அவரும் குறிப்பிட்ட தொகுதியில் வேட்பாளரை களம் இறக்கி இருக்கிறார். ஆனால் நமது சசிகலா அம்மையாருடைய திட்டங்களே வேறமாக இருந்திருக்கிறது. இது என்ன அப்படின்னா, இந்த 2026 சட்டமன்றத்திலே ஒரு 30 வேட்பாளர்களையாவது நாம் களம் இறக்கி அதிலே 10 வேட்பாளர்களையாவது நாம் ஜெயிக்க வைத்து விட வேண்டும் என்ற எண்ணங்களோடு அதனுடைய வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டு சசிகலா அம்மையாருக்கு அப்பளம் நொறுங்குவதை போலத்தான் ஒரு இடியாக ஒரு செய்தி என்பது வெளியாகி இருக்கிறது. சமீபத்திலே சசிகலா அம்மையார் விருப்ப மனுவை வாங்குவதற்கு என்னுடைய இல்லத்திலே வாருங்கள் என அழைப்புகளை கொடுத்தார். இதுவரைக்கும் 5 விருப்ப மனுக்களுக்கு மேல் இதுவரைக்கும் யாருமே வாங்க முன் வரவில்லையா? என்ன காரணம் என்றால், அதிமுக, திமுக, தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகளை எதிர்த்து நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது என நினைத்தவர்கள் பூரா பின்வாங்க ஆரம்பித்திருப்பது சசிகலா அம்மையாருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. தற்சமயம் புதுச்சேரியில் கூட வேட்பாளரை களம் இறக்கி இருக்கிறார். இருந்தபோதும் வெற்றி வாய்ப்பு என்பது கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் 2026 சட்டமன்றத்திலே 5 முனை போட்டி என சொன்னாலுமே சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் காலங்கள் கடந்து விட்டது என சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை, அதுவும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க.